அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண் பேசுகிறேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன். தம்பி நாம் தமிழர் கட்சியில் இருக்கார் இல்லையா, நம்ம தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள். அவர் ஒரு காணொளி பதிவிட்டிருந்தார். அதில் இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி இளைய தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் சட்டசபையில் அப்படியே இப்படி மேலே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு, கையை இப்படி இப்படி வைக்கிறாரு அப்படின்னா அவர் பண்ணுற ஆக்ஷன்லாம் அந்த கோட் ஷூட் போட்டு அதெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் அவன் சொல்லி இந்த மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு, இதுக்கு நேஷ்னல் அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை முதல்வர் அவரையும் முர்மு இன்றைய இந்திய ஜனாதிபதி இருக்காங்க இல்லையா முர்மு மேடம், அவங்க அம்மா வயசில் மூத்தவங்க, மரியாதைக்குரியவங்க, மாண்புமிகு மரியாதைக்குரியவங்க, அவங்களோட படத்தை போட்டு விஜய் அவர்களையும் சேர்த்து வச்சு அவருக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு சீனை போட்டு அதுக்கப்புறம் ஒரு சாட்டை துரைமுருகன் அவரோட ஃபோட்டோவையும் போட்டு அவங்க அவார்டு வாங்குற மாதிரி ஒன்று பதிவிட்டிருந்தாங்க. இந்த நிறைய ட்ரோல்லாம் பண்ணுறாங்க, அது தப்பு இல்லை. கவுண்டமணி செந்தில் வச்சு ட்ரோல் பண்ணுறாங்க, வடிவேல் அண்ணனை வச்சு ட்ரோல் பண்ணுறாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது, பண்ணலாம். ஒரு இந்திய நாட்டின் ஒரு ஜனாதிபதி, அவங்க மதிப்பிற்குரியவங்க, வயதில் மூத்தவங்க, அவங்களோட படத்தை போட்டு இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறது தேச துரோக செயல், சட்டவிரோதமான செயல். தயவு செய்து அன்பாக கேட்டுக்கிறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்படி பண்ணாக்கு இப்படி ஒருத்தர் துவங்கி வைக்கிறத பார்த்திங்கன்னா அப்புறம் அடுத்தது எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க, அது மரியாதை இல்லாமல் போயிடும். அதெல்லாம் செய்யக்கூடாது. வேறு மாதிரி எது வேணாலும் பண்ணீங்க, எத்தனையோ காமெடி நடிகர் இருக்காங்க, அவங்கள வச்சு பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணுங்கள், அது தவறான செயல். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இளைய தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அப்போ அதுக்கு முதலமைச்சருங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அந்த மரியாதையை நம்ம செலுத்தி ஆகணும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி பதிவுகளை வெளியிட்டு, இன்றைக்கி சின்ன சின்ன பசங்க கையிலெல்லாம் செல்ஃபோன் இருக்குது, நாளைக்கு அவன் அதை தவறாக பயன்படுத்துவான். இது தேச துரோக செயல். நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி நல்லதை செஞ்சு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லிடுறேன் நான், அரசியல் பண்ணுறது எப்படி பண்ணணும் தெரியுமா? அவன் அதை பண்ணான், இவன் இதை பண்ணான், இவன் இந்த கெட்டதை பண்ணான், இவன் இந்த துரோகத்தை பண்ணான், இந்த ஊழலை பண்ணான்னு சொல்லாமல், நான் வந்தால் என்ன செய்வேன், நாங்கள் வந்தால் என்ன செய்வோம், என்ன நன்மை பயக்கும் இந்த மக்களுக்கு அப்படிங்கிறத சொல்லி அரசியல் பண்ணணும். சரியா? அடுத்தவனை தாழ்த்தி, அடுத்தவனை குத்தி, அடுத்தவனை தரக்குறைவாக பேசி அரசியல் பண்ணக்கூடாது. அப்படி ஜெயிக்கக்கூடாது. ஒரு மல்யுத்த வீரரோ இல்லை ஒரு கராட்டையில் ஒரு டோர்னமெண்ட்லேயோ 2 பேரும் மோதிக்கிறாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நிச்சயமாக யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அவங்க தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தி ஜெயிக்கிறாங்க. ஏத்தாமரி உள்ளவன் கெட்ட வார்த்தையில் பேசி அவனை தரம் தாழ்த்தி பேசி ஜெயிக்கிறது கிடையாது. அதனால் ஒரு களத்தில் ஒரு வீரன் இறங்கிட்டான்னா களத்தில் சண்டை போட்டு ஜெயிச்சு, அது என்ன களமோ அதில் ஜெயிச்சு வெளியே அதை மக்கள்கிட்ட நிரூபிக்கணும், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தவனை தரம் தாழ்த்தி பேசி ஜெயிக்கணுன்ட்டு நினைக்கக்கூடாது. அதனால் இது போன்ற பதிவுகளை தம்பி சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த மாதிரி பதிவுகளை இனிமேல் வெளியிடாதீங்க. அது நமக்கு பின்னாடி வர்ற சிறார்கள், சின்ன வயசு பசங்க, இளைய தலைமுறை பாதிக்கும். அவன் நாளைக்கு தைரியமாக பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால் அம்மா முர்மு அம்மா மரியாதைக்குரியவங்க, வயதில் மூத்தவங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. இது தேச துரோக செயலாக போயிடும், பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.